வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் காய்கறி செடியும் கீரை மரமும் பார்க்கலாம். இது வந்து லைபீரியா தக்காளிங்க. நல்ல பெரிய பெரிய பழமாக வரும். ஒரு பழத்தோட எடையை பார்த்திங்கன்னா எப்படியும் 200 கிராம் வரைக்குமே கிடைக்கும். நல்ல பெரிய பழமாக இருக்கும். நாட்டு ரகம் தான் இது. அது கொஞ்சம் சரி காயாக இருக்குது, கொஞ்சம் பெருசாக பழுக்கட்டும்ன்ட்டு விட்டாச்சு. இது பார்த்திங்கன்னா சிகப்பு வெண்டையோட செடி. இதுவும் இலை நல்ல பெரிய பெரிய இலையாக வந்தது. காய் ஒரு 4-5 காய் இருந்து பறிச்சாச்சு. அடுத்து கொஞ்சம் சின்ன சின்ன பிஞ்சுகள் வர ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது சக்கரவர்த்தி கீரைங்க. சக்கரவர்த்தி கீரை பார்த்திங்கன்னா மரம் மாதிரி அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. 4-5 அடிக்கு மேலே போயிடுச்சு. ஆனால் பூக்கள் வைக்கல. பூ வந்ததுன்னா விதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி பார்த்தேன். ஆனால் அப்படியே கிளம்பி போயிட்டே இருக்குதே தவிர பூக்கள் வர்ற மாதிரி தெரியல. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சமையலுக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து சகப்பு காராமணி. காராமணி காயும் கொஞ்சம் நிறையவே அறுவடை எடுத்தாச்சு. அப்பயும் 1-2 காய் இருந்துகிட்ருக்கு. சரி நான் வரட்டும் விதைக்கி விட்டுறலான்னு வச்சாச்சு. அப்புறம் இது மங்களூர் குண்டு கத்திரின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ரகம் இது. அதுவும் ஒரு பழம் விதைக்கி விட்டுருக்கேன் பெருசாகட்டும் அப்படின்ட்டு. இது வந்து கோவக்காய் செடியும் அப்படி தான் ஒரு 4-5 காய் காய்ச்சிது. ஆனால் பயங்கர கசப்பாக இருக்குது. அதனால் செடியை எடுத்து போட்டுடலான் இருக்கேன். இது முருங்கை செடி ஒன்று இருக்குதுங்க, அதுவும் இன்னும் பூக்கலை. இது பார்த்திங்கன்னா மண்கலவை வந்து நான் எப்போவுமே ரெடி பண்ணி வச்சுப்பேன். செடி ஏதாவது வைக்கும்போது நம்ம அப்போதைக்கு எடுத்துக்கலாம். அப்போ தான் மண் நல்லா ஆறி போய் நல்லா செடி நல்லா வரும். அதனால் நான் எப்போவுமே கலந்து வச்சுக்கிறது. அது 2 சாக்கில் வச்சுருக்கேன். இது வெள்ளை கலர் தூதுவளைங்க. வழக்கமாக இருக்கிறத விட இது நல்ல மருத்துவ குணம் அதிகம்னு சொல்கிறாங்க. அப்புறம் இது வந்து பட்டை பரண்டை 2 பக்கம் மட்டும் அந்த இது நார் வரும், அந்த மாதிரி உள்ளது. அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்பெரி இப்போ தான் திரும்ப அடுத்து பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இது பார்த்திங்கன்னா மினி பட்டர் ஸ்குவாஷ்ன்னு சொல்லுவாங்க. புதுசாக இருந்தது. விதை இப்போ தான் வாங்கி போட்டிருக்கேன். குட்டி குட்டி பிஞ்சு வச்சுருக்குது. இப்போ காய்ச்சதுக்கப்புறம் தான் தெரியும் இதோட எப்படி இருக்குது என்னன்னு. இந்த காய் பறித்து பார்க்கணும். இதான் முதல் முறையாக போட்டிருக்கேன். அப்புறம் வந்து இது ஃபேஷன் ஃப்ரூட்டுங்க. இப்போ தான் செடி வச்சு வளர்ந்துட்டுருக்கு. இன்னும் காய்க்க ஆரம்பிக்கலை. காய்ச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது என்னன்னு சொல்கிறேன். இது சீத்தாப்பழ செடி. இதுவும் 1 வருஷம் ஆச்சு. இப்போ தான் வளர்ந்துட்டு வருது. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா சர்வ சுகந்தின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஆல் ஸ்பைசஸ். மசாலா வாசம் அத்தனையும் அதுலேயே வரும். ஒரு இலை போட்டாலே போதும், சமையலுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செடி அது. இது பார்த்திங்கன்னா ரம்பச்செடி இருக்குது. அப்புறம் மஞ்சள் வந்து அடுத்த மாதம் தான் எடுக்கலான்னு இருக்கேன். செடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால அதை இன்னும் எடுக்க ஆரம்பிக்கலை. இது வெத்தலை செடிங்க. இப்போ தான் வளர்ந்து வந்துட்டுருக்குது. அதுக்கப்புறம் இன்றைக்கி தோட்டத்தில் கொஞ்சம் காய்கறி அறுவடை எடுத்தேன். நன்றிங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி காய்கறி மாடி தோட்டத்தோட அறுவடை இது தாங்க.